Hi friends, first of all எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேனாலே ஃபுல்லாக வேலை இருக்கும். ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா எப்பயாவது முன்னாடி முடிச்சு வச்சுருவேன், வியாழக்கிழமையும் முடிச்சு வச்சுருவேன். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தொலைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கணும். இப்போல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று செம்ம வேலை, வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம எல்லா வேலையும் நேற்றையும் முடிச்சாச்சு. ஸோ அதனால் காலையிலே எழுந்திரிச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ தாங்க சாப்பிட்டு கை கழுவுறோம். செம்ம பசி, செம்ம வேலை வேறு. காலைல இந்த பசங்களை கிளப்பக்காட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பாப்பா எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு கூட கஷ்டப்பட்டு அழுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ரஷ் பண்ணிக்க மாட்டுறாங்க. ரெண்டுத்தையும் படப்படப்படன்னு கிளப்பக்காட்டி நமக்கு பதட்டமாகிடுது, நமக்கு அப்படியே டயர்டாகிடுது. ஒரு குழந்தையா இருந்தால் கூட தெரியாது, 2 பேரையும் கிளப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவளுக்கு ப்ரஷ் பண்ணனா அவளும் போட்டி போடுறான். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒன்று, சரி அவன் சின்ன பிள்ளைன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நல்லா ப்ரஷ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டோன்னா இவளும் எனக்கு பண்ணி விடு, அப்போ அந்த பிள்ளை மேலே தான் உனக்கு பாசமா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நடக்குது எங்கள் வீட்டில். ஃப்ரைடே நம்ம வந்துட்டு எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு 2 தோசையும் சாப்பிட்டேன், 3 தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் பாலை டீ குடித்தா தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ அது போடலாம். இன்றைக்கி தாங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சீக்கிரம் வேலையை முடிச்சிருக்கேன். இல்லைனா மத்தியானம் ஏதாவது ஒரு வேலை பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். நேற்று 12 மணி படுக்கும்போது நேற்று ஃபுல்லாக வீட்டு தலை தொடச்சிட்டு அங்கே சாமி இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே விளக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு சாமிக்கு போட்டு வச்சுட்டு பாப்பா காலைல புளி சாதம் கேட்டால் அப்போ அந்த புளி தண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு வாசலுக்கு பொட்டு வச்சுட்டு எல்லாம் முடிக்கிறது கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 12 நான் படுக்கும்போது. அப்படி 12 மணிக்கு படுத்தால் தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட முடியல. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் இப்படி தான், பாப்பா இல்லாதப்பெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன். காலை கும்பிட்டாச்சு. இந்த வெயில் பார்த்திங்கன்னா நான் போன கல்யாண நாளுக்கு இது முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன், வடபழனி போயிருந்தேன். அப்போ வாங்கிட்டு வந்த வெயில் இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த சிவன் பார்த்திங்கன்னா தெரியுதா, சிவன் தெரியாதா, சிவன் பார்வதியும். சிவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சிவன் அங்கே ரோட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்டேன், எனக்கு வாங்கி கொடுங்க. அது உடஞ்சிருங்கம்மா வேணாம், இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ஒரு டைம் நினச்சிட்டேன், இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த விநாயகர், இந்த விநாயகர் இது ரெண்டுமே அங்கே வாங்கினது தான். ஆனால் ரேட்டு இது சிவன் கொஞ்சம் அதிகமாக ரேட்டு நினைக்கிறேன். 500 600 தெரியல, இல்லை சம்திங் தெரியல, 900 என்னன்னு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. அது விநாயகர் கம்மி தான், அது 150 ரூபாய் தான் இருந்துதான். ஸோ எந்த சாமி வாங்கினாலும் நம்ம விநாயகர் முதல்ல வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு எடுத்துக்குவாங்க. ஆனால் விநாயகரை நினச்சேன், அது எதுவுமே ஆகலை. ஆனால் சிவனை நினச்சோன்னு ஒரு மாதிரி மில்ட்டாகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி களிமண் அப்படியே ஒரு மாதிரி வரும், அது மாதிரி வருது. எல்லா சாமியுமே வச்சுருப்பேன் நான். ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது, வாராகி அம்மன் வாங்கி. வாராகி அம்மன் வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது எப்படி நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்னா, கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வீடியோஸ் பார்க்கும்போது இந்த வாராகி அம்மன் வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் ஆப்போசிட்டில் அந்த அக்கா இருந்தாங்க, அவங்க அந்த சொன்னாங்க, இந்த வாராகி அம்மன் ரொம்ப சக்தி உள்ளது, ஸோ அதை வாங்கி நீ வழிபட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேண்டிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனால் கிழிஞ்சிருச்சு, இந்த படம் கிழிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு அழகாக வாங்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிறனால நம்ம இங்கேயே இருக்க போகிறோமான்னு தெரியல. இப்போ இங்கேயே கன்ஃபார்ம் நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாமி மாடை நான் வாங்கி வச்சுருவேன். ஆனால் வந்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஊருக்கு போடுவாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, வீடும் எப்படி ஹவுஸ் ஓனர் மாற சொல்லலாம்ல, நம்ம சுச்சுவேஷன் மாறலாம் அப்படின்ட்டு தான் வாங்காத வச்சுருக்கோம். ஆனால் கீழே வச்சுருக்கிறது உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், கீழே தான் சாமி இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது எனக்கு. ஆனால் நம்ம வாங்கி வைக்கணுன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரி, நம்ம வேறு வீட்டுக்கு போனால் அது தூக்கி ஓரமாக போடுற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் எல்லாமே சின்னதாக குட்டியாக சாமி மாடம் இருக்கும். இங்கே மட்டும்தான் இப்படி இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற சாமி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்ப நான் வாங்கினது தான். ஆனால் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சது இந்த சிவன் தான். நான் ஆசைப்பட்ட மாதிரியே வாங்கிட்டேன். இன்னொன்று வந்து முருகன் படம் தனியாக குழந்தையாக இருக்கும்ல, அந்த முருகன் வாங்கணும்னு ஒரு அந்த படமும் வாராகி வாங்கி வச்சுன்னா அது போதும் எனக்கு. வேறு ஒன்றும் பெருசாக அதுக்கப்புறம் சாமி படம் வாங்கினதில்லை. நாங்கள் புது வீடு கட்டினோம்ல, அது அப்படி தான் எங்கள் வீட்டில் சொன்னேன், என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, அது பண்ணணும். நிறைய டெக்கரேஷன், அது உள்ளார நிறைய இந்த கபோர்ட் மாதிரி கட்டி
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமி சூப்பராக பண்ணணும்னு ஐடியா இருக்குது, பண்ணணும். இதுதாங்க இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்கள்கிட்ட. நான் சாமிகிட்ட உட்காந்தும்போது சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி நான் அது மாதிரி காலையில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிகிட்ட உட்காந்து நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு காலையிலேருந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு மைண்ட் செட். இதுதான் இது எதுக்காக இந்த வேல் எடுத்து காட்டினேன் அப்படின்னா, நமக்கு ஜூலை 13 இப்போ கல்யாண நாள் வரப்போகுது. சனிக்கிழமை தான் எனக்கு நல்ல விஷயம் நடக்கும் நான் சொன்னேன். அது உண்மையாகவே நடக்குது பாருங்களேன். சனிக்கிழமை தான் எனக்கு கல்யாண நாள் இப்போ வருது. ஸோ இந்த வாட்டி நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோன்னு தெரியல. போன வாட்டி அம்மா வந்திருந்தாங்க, நான் பசங்க அம்மா எல்லாம் வடபழனி கோயிலுக்கு போயிடுவோம். போயிட்டு தான் அந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி எங்கே போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ ஒரு கோயிலுக்கு, ஆனால் ஊருக்கு தான் போகலான்னு இருக்கோம். பார்ப்போம், ஊருக்கு போக முடிஞ்சால் போகலாம், இல்லை அப்படின்னா இங்கே தான் இருக்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சப்ஸ்கிரைபரில் தான் பர்சன்டேஜ் அதிகமாக காட்டுது. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் 98% காட்டுது. 80% தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்கங்கிற மாதிரி எனக்கு காட்டுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை நான் பற்றி போடலாம் நம்ம கேட்கலாமா, தப்பாயிருமான்ற மாதிரியே தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படின்னா, ஒரு பொண்ணு தான் அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். நான் எங்கள் வீடு போட்டேன். நான் தானே என் கல்யாணம் பண்ணி எங்கள் மாமியார் அங்கே ஊர் இருக்குல்ல, அங்கே போட்டேன். ஆனால் எங்கள் அம்மா வீடு போட்டதில்லை. இப்போ இந்த வீட்டை போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிறதுனால தான் போடலை. போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். ரொம்ப குட்டி வீடு தான் இது எதுக்காக இங்கே இருக்கோன்னா, பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் இருக்குது, பசங்க ஸ்கூலும் கொஞ்சம் தொலை தான், 2 கிலோமீட்டர் தான். ஸோ நான் தான் கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு வரணும். நமக்கு டிராஃபிக்லலாம் ஓட்ட தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே வீடு பார்த்துருக்கோம். இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ரெண்ட்டு கொஞ்சம் அதிகம் தாங்க. அதனால் சப்போஸ் நீங்கள் இதை பார்க்குறவங்க யாராவது வீடு இருந்துச்சு, இந்த பாடி சைடு, அப்புறம் அம்பத்தூர் சைடு, முகப்பேர் சைடெலாம் ரெண்ட்டு ஒரு 7,000 8,000 இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பாப்பா ஸ்கூல் மாறுற மாதிரி இருக்கா. அப்படி மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸும் மாறுது. ஸோ அதனால் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன? சரி, ஓகே. இன்றைக்கி ஃப்ரைடே எல்லோரும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக நல்ல விஷயத்தை வேண்டிக்கோங்க. இன்றைக்கி அமாவாசை வேறு, காலையில் எல்லோரும் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சாமி முன்னாடி உட்காந்து எல்லா கஷ்டத்தையும் சொல்லிடுறோமா நம்ம. அன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.